பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த 48 மணித்தியாலத்தில் உங்கள் காதலில் எந்த மாற்றமெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பரவாயில்ல, உடனுக்குடன் வந்து ரீடிங்கில் தான் இருக்கும். ஓகே, அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த 48 மணித்தியாலத்தில் உங்கள் காதலில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏஞ்சல் சைடில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சல் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த 48 மணித்தியாலத்தில் உங்கள் காதலில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, வாவ். ஸோ ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு வந்து வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, உங்கள் காதலில் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் காதலுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த காதலில் இந்த மாற்றம் வந்து நடந்தால் நல்லாயிருக்கும், நான் இதுக்காக வேண்டி ரொம்ப நாளமாக காத்துட்ருக்கேன், ஒரு சின்ன சிக்னல் வராதா அப்படின்னு காத்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு மாற்றம் ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மனசுக்குள்ளே என்ன விஷயம் நினச்சிட்ருக்கீங்களோ அந்த விஷயத்தில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாவ், அதாவது உங்கள் நபரோட நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் சரியாக கதைக்கிறதில்ல அப்படின்னா, அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில தெளிவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, அந்த தெளிவுகள் எப்படி இருக்குன்னா, 2 பேரும் நேருக்கு நேராக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஒரு சிலரோட நபர்களில் நீங்கள் வந்து தூரமாக இருந்து தான் பார்க்க வேண்டிய மாதிரி இருக்கும். பக்கத்தில் இல்லை, தூரமாக இருக்காங்க, அதனால என்னால் சரியாக என்னோடய கருத்துக்களை வந்து தெரிவிக்க முடியலை அப்படின்னு ஏதாவது இருக்குது அப்படின்னா, இப்போது நேருக்கு நேர் இந்த நபர்களை மீட் பண்ணி நீங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து உங்களை தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னாலும் டைரெக்டாக அவங்க சைடில் என்ன விஷயம் இருக்கோ அதை அப்படியே உங்ககிட்ட தொடர்பு பண்ணி சொல்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதலில் ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தணும்னு இல்லை, புரிஞ்சவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்பெஷலாக இது ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நபர்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு சில கிஃப்ட்ஸ் வந்து உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்து இந்த காதலுக்காக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா, மெஜிஷியன் வந்திருக்கு. அதாவது இந்த காதில் உங்களால் என்ன மாதிரி வேணாலும் உருமாற்றம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த விஷயம்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, அதுதான் நீங்கள் ஏதாவது மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தான் இது வந்து இன்னுமே சாத்தியம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு உங்கள் நபர்களோட தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, தொடர்பு கொள்றதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து ஏற்படுத்தி தருவோம், ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் வந்து இருக்கும். பட் வந்து இதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான், முயற்சி பண்ணும்போது தான் இன்னுமே அது சீக்கிரமாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேயா, ஸோ இது ஒன் டே மேனிஃபெஸ்டேஷன் கூட இருக்குது, ஏதாவது அஃபர்மேஷன் கேட்குறது அப்படி கூட நீங்கள் ஏதாவது ஒன் டேயில் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ உங்கள் நபர்கள் வந்து ஏதாவது தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அப்படின்னாலுமே அது ஓப்பனாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஒரு தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே, உங்களுக்குமே உங்கள் நபர்கள்கிட்ட இந்த விஷயத்த வந்து நான் ரொம்ப காலமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஏதாவது எண்ணங்கள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பனாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது அஃபர்மேஷன் அப்படி ஏதாவது கேட்குறது அப்படி அந்த பக்கம் நீங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த 48 மணித்தியாலத்தில். ஓகே, ஓ மை காட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன் செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் இப்படி வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்னும் சில பீப்புளுக்கு எப்படி வந்திருக்குன்னா, இந்த 48 மணித்தியாலத்தில் உங்கள் காதில் பொறுத்து ஏதாவது பிளாக் மேஜிக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் பார்ட்னர் சிக்கின்னு இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் இவங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இவங்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க, இதனால தான் என் பார்ட்னர் வந்து என்னை விட்டு விலகியிருக்காங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணிட்டு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக இதெல்லாம் இருந்தாலும் இந்த நபர்கள் வந்து இவங்க தான் இப்படி பண்ணியிருப்பாங்களா, இந்த விஷயம் தான் நடக்குதா அப்படின்ற விஷயத்த இவங்க புரிஞ்சுக்கொள்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ இந்த காதலில் வந்து யார் யார் சீட்டிங் பண்ணியிருக்கா, இல்லை இந்த காதலை சேர விடாமல் யார் யார் சீட்டிங் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த நபர்களுக்கு வந்து ஒரு தெளிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் தான் உங்களுக்குமே இந்த காதலில் நீங்களும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ யாராவது உங்கள் கூட இருக்கவங்களே ஏதாவது சீட்டிங் பண்ணியிருக்காங்க, இல்லை கூட நிற்கிற நபர்களே ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
இந்த விஷயத்த நீங்கள் சொல்லியும் உங்கள் நபர்கள் வந்து கேட்கல அப்படின்னா இந்த விஷயம்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த நபர்கள் வந்து இந்த விஷயம் தான் நடந்திருக்கா, இதில் பிளாக் மேஜிக் இருக்கா, இந்த நபர்கள் தான் இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்தில் வந்து உண்மை இதுதான் அப்படின்னு கண்கூடா இந்த நபர்கள் கண்டுகொள்றதுக்கான வாய்ப்பு இந்த 48 மணி நேரத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேயா? ஏன் அப்படின்னா இவங்களுக்கு மறைச்சிருந்த ஏதோ ஒரு ரகசியம் வந்து தெரிய வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு சிலரோட நபர்களுக்கு வந்து பிளாக் மேஜிக் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும் இந்த 48 மணி நேரத்தில். ஓகே. ஓ மை காட்! இதே விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே ஹார்ட் பிரேக் ஆகிற மாதிரி. ஏன்னா இதில் வந்து உங்கள் காதலில் வந்து ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் வந்திருக்கு. நான் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல இவங்க வந்து பிளாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. இல்லை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஏதாவது இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு இந்த காயம் வந்து ஏன் ஏற்பட்டுச்சு? இந்த காயம் வந்து சரியா? இல்லை இப்போ பிளாக் மேஜிக்கே பண்ணியிருந்தா கூட இந்த காதல் வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் அவங்க நடந்து கொள்கிற நடவடிக்கைகளில் தான் வித்தியாசம் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் ரிமூவ் ஆகுது அப்படிங்கும்போது இவங்களுக்கு யார் முதுகில் குத்தப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவடையும். ஸோ அதேபோல் இவங்களுக்குள்ளே இருக்க அந்த காதல் வந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படி வெளிப்படும்போது இந்த காதலில் வந்து திரும்பவும் இவங்க வந்து அதே அதிகாரத்தில் வந்து திரும்ப வருவாங்க. ஓகே. திரும்பவும் நான் டைரெக்டாகவே உன்னை காதலிக்கிறேன், நான் என் என் மனசில் வந்து இந்த காதல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஒரு சிலர் வந்து தெளிவுபடுத்திட்டு டைரெக்டாக உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த 48 மணி நேரத்தில். ஓகே. ஏன்னா இவங்களுக்கு இங்கே தெரியுது இந்த இடத்துல வந்து பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்னாலும் இங்கே ஒரு சிலர் வந்து நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, மெத்தட் ஏதாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொன்னல. ஸோ நீங்கள் அப்படி ஏதாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படி தான் சொல்லணும். ஓகே. ஸோ இப்படி ஒர்க் அவுட் ஆகிறதுனால கூட இந்த நபர்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஓகே. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகுது. இதில் வந்து ஒரு தெளிவு வந்து உங்கள் பார்ட்னருக்கு கிடைக்குது. ஸோ இந்த தெளிவு கிடைக்கிறதுனால தான் யார் இவங்கள வந்து முதுகில் குத்துற மாதிரி நடந்துகிட்ருக்காங்க, யார் இவங்கள வந்து நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கும் தெளிவடையுது. அதே போல் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களில் ஒரு சிலருக்கும் இந்த விஷயம்லாம் தெளிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அப்படி தெளிவடையும் போது கண்டிப்பாக இவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு உங்கள் காதலில் வந்து திரும்பவும் இவங்க வந்து திரும்பவும் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அப்படி சேரும்போது இந்த காதலில் வந்து இல்லை நான் ஒன்று தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்த காதலை கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை கைவிட்றாதீங்க. நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணிகிட்ருங்க. ஓகே. ஸோ அப்படி பண்ணுறதுனால தான் இங்கே வந்து ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஓகே. ஸோ அப்படி ஆகுறதுனால தான் உங்கள் பார்ட்னருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிட்ருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஓ மை காட்! தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. ஓகே. அது சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே. நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ அதனால கூட இந்த காதலில் வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் ரிமூவ் ஆகுது சொன்னேன்ல. இப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த நபர்களுக்கு வந்து பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்னா இது ரிமூவ் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கொள்ளுமா, இவங்க எப்போ வந்து கதைப்பாங்க அப்படின்னு. ஓகே. ரியலி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிஜமாகவே பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்னா உண்மையாகவே இந்த நபர்கள் வந்து மீண்டும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஏன் அப்படின்னா இந்த இருக்கிற அந்த பிளாக் மேஜிக் வந்து ஃபுல்லாகவே இங்கே ரிமூவ் ஆகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இங்கே வந்து பேலன்ஸே இல்லாமல் இந்த ரிமூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால தான் இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த கமிட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களை ஒரு ஃபேமிலிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர் வந்து ஏற்கனவே திருமணமான நபர். அவங்க வந்து டிவோர்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எனக்கு இன்னும் சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, இது நிஜமாகவே நமக்கு தேவையா அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறதும் என்னால் இங்கே பார்க்க முடியுது. ஓகே. ஸோ அப்படி இப்போ வந்து ரொம்ப நாளாகவே நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன், இல்லை அந்த ஃபேமிலியை விட்டுட்டு வெளியே வந்துட்டு உங்கள் கூட ஒரு ஃபேமிலியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராமிஸ் எல்லாம் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஸ்டெப் எடுத்து இனி இவங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஓகே இதுதான் சொல்கிறாங்க, இந்த பிளாக் மேஜிக்
அப்படின்னு. இவங்க இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் காதலிச்சிட்டு இருந்தாலும் சரி, இந்த நபர் வந்து ஏற்கனவே திருமணமாகி இருக்காங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் யாரை காதலிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது, இல்லை இந்த நபர்களை வந்து அவங்க ஃபேமிலியிலே அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணி, இல்லை யார்கிட்டயாவது கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் இவங்களுக்கு வந்து யோசிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேயா? ஸோ யோசிக்க ஸ்டார்ட் பண்ணினதுனால கூட இந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடணும் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து நினச்சிட்டாங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக் மேஜிக்கோ இல்லை யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ இந்த விஷயங்கள் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே ஒரு சிலருக்கு மட்டும் இவங்க ஓகே நான் இந்த காற்றை வந்து இன்னொரு எடுத்துக்கொள்கிறேன் என்ன வருது அப்படின்னா ஓகே. ஸோ இங்கே ஒரு சிலரோட ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது இவங்க இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு வெளியே வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து 100ல் ஒரு 20% தான் மற்றவங்களுக்கெல்லாம் ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்கே காட்டுறாங்க. பட் வந்து 20% ஆட்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிளாக் மேஜிக் வந்து இருந்திருக்கு அப்படின்னா இவங்க இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு வெளியே வரும்போது மேபி அகெயின் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து பிளாக் மேஜிக்காக இருக்கட்டும், இல்லை இவங்கள அடிமைப்படுத்துகிற விஷயமா இருக்கட்டும், திரும்பவும் இவங்கள ஒரு குழப்பத்தில் தள்ளுற விஷயமா இருக்கட்டும், அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல ரிமூவ் ஆகிட்டே வருதுல்ல, நீங்கள் அப்போ ஸ்டாப் பண்ணும்போது திரும்பவும் அந்த இடத்துல ஹெவி ஆகி திரும்பவும் இவங்க இதே இடத்துல சிக்கின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதே விஷயம் தான் இங்கேயும் வந்திருக்கு. ஓகே. நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா திரும்பவும் இந்த நபர்கள் வந்து மீண்டும் உங்ககிட்ட வந்துட்டு திரும்பவும் அதே இடத்துல போய் சிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி மாட்டிக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். அப்படி பண்ணினா உங்கள் நபர் கூட இன்னுமே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்குது. ஓகே. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸும் இருக்கும், டவரும் இருக்குது. அப்போது இந்த ட்ராவல் பண்ணி அவங்க வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கும்போது திரும்பவும் அவங்கள பிளாக் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நீ வந்து எதாவது ட்ரை பண்ணு, புதுசாக எதாவது ட்ரை பண்ணு, யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்ணு. அப்படி பண்ணும்போது உனக்கான நியூ பிகினிங் வந்து பண்ணிக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் இந்த நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் ஈஸியாக ரிமூவ் ஆகி வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது புதுசாக பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ மற்றது வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னல, ஸோ இந்த நபர்கள் வந்து இடையில ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை இடையில பிழைச்சிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் இன்னுமே கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியம். ஓகே. ஏன்னா நீங்கள் இங்கே விட்டு விட்டு பண்ணுறதுனால கூட இவங்க எகெயின் வராங்க, திரும்ப போய் சிக்கிக்கொள்கிறாங்க, எகெயின் மூவ் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி ட்ராவல் பண்ணி வராங்க, எகெயின் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கொள்கிறாங்க அப்படின்னு ஆகிடுது. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இப்போ நபர்களை வந்து மீட்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட இதயத்தில் இருக்க விஷயத்த உங்கள் நபர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு மெத்தடை கையில் எடுத்துட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடையில வந்து ஸ்டாப் பண்ணாமல் அது சரிவர ஃபாலோ பண்ணி வந்து முடிங்க. ஓகே. ஸோ அப்படி முடிக்கும்போது தான் இதில் அதை யூஸ் பண்ணதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கான நியூ பிகினிங் இருக்குது, ஆனால் இதில் ஏதாவது குழப்பம் அடையும் சந்தர்ப்பத்தில் அப்படி இல்லை அப்படின்னா இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கிற நபர்கள் புதுசாக ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணக்கூடிய விதமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் தான் இந்த நபர்கள் போய் மீண்டும் சிக்கிக்கொள்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து எடுக்கிறீங்க, ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதை சரிவர வந்து பண்ணிங்க. ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த நபர்களோட நீங்கள் மீண்டும் இணைகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. இப்போது இந்த 48 மணி நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ஓகே. ஒன்று பிளாக் மேஜிக் வந்து ரிமூவ் ஆகி அவங்க கதைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க என்ன கதைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக கேளுங்க. ஏன்னா இவங்க சைடில் வந்து முடிவெடுத்துட்டாங்க, இந்த விஷயத்த வந்து நான் தெளிவுபடுத்தணும், இந்த விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்னு சில விஷயத்த வந்து ஓகேன்னு முடிவெடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதில் 20%
பர்சன்டேஜ் ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல இந்த நபர்கள் வந்து மூவ் ஆன் ஆகி வெளியே வரும்போது இவங்க வெளியே வராங்க அப்படின்னு ஏதாவது ஹெவியாக ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி இவங்கள மூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து 20% தான். இது வந்து எல்லாருக்கும் பொருந்தணும்லாம் கிடையாது. பொருந்துறவங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலமாக ஈஸியாக அந்த புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது கூட இவங்கள வந்து பாதிக்காது. இவங்க ஈஸியாக அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல உங்கள் நபர்களுக்கு வந்து உங்களோட ஹெல்ப்பிங் வந்து நிறையவே தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது தான் இந்த நபர்கள் ஈஸியாக அதுலேருந்து வெளியே வரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே வந்து இன்றைக்கு ரீடிங்கில் வந்து பார்க்குறேன். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வந்து இருங்க. ஓகே. இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது தான் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகே. அதிகமாக நடக்கும். அதனால நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ இன்னும் வந்து கார்ட்ஸ் எடுத்து பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு சொல்லி. ஓகே. இதுதான் அதிரிக்கா. அதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க. இந்த 48 மணி தியானத்தில் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் கூட அது சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்கள் நபர்கள் மாட்டின்ட்டு இருக்காங்க அப்படின்னாலும் எஸ் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதே போல் 2 விஷயம் இருக்குது. வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அதே போல் இங்கே வந்து அந்த 20% சொன்னால ஸோ அவங்களுக்கு வந்து நியூவாக ஏதாவது ஒரு ஹெவியாக ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த 48 மணி தியானத்தில். ஓகே. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பார்க்கும்போது தெரியும் அங்கே குட்டியாக வந்து ஒரு விஷயம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஏதாவது புதுசாக இந்த நபர்கள் வந்து உங்கள் நபர்களுக்கு இந்த 48 மணி தியானத்தில் ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேயா. ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் கேளுங்க. அப்படி கேட்கும்போது கூட இந்த விஷயம்லாம் உங்கள் நபர்களுக்கு வந்து எதுலேயும் போய் சிக்காமல் அவங்க ஒரு தெளிவுக்கு வந்து ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.